நேர்களை தற்பொழுது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னு பார்த்தோம்னா, மீட்பு படகுகள் மூலமாக அந்த க்ரூ டிராகன் ஆனது இழுக்கப்பட்டு வருவதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அது இழுக்கப்பட்டு வந்து இந்த மீட்பு கப்பலில் அது ஏற்றப்பட இருக்கிறது. அதை ஏற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை தான் நம்ம திரையில் பார்த்துருக்கோம். ஒரு வட்ட வடிவ ஒரு அமைப்பு பார்க்குறோம் இல்லையா. அது மேலே தான் அந்த விண்கலமானது நிறுத்தி வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு ஹேட்ச் ஓப்பன் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பாதுகாப்பு எல்லாம் உறுதி செய்யப்பட்ட பிறகு ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் வெளியே அழைத்து வரப்படுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் நம்மிடையே தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஜெயமுருகன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். ஜெயமுருகன், வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த 18 நாள் விண்வெளி பயணத்தை பற்றி பேசும்போது அதில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் பற்றி நம்ம கண்டிப்பாக விரிவாக பேசியே ஆகணும். அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லான்றதை தாண்டி இப்போ விண்வெளி விவசாயி சுபான்ஷு சுக்லானே சொல்லலாம். ஏன்னா அவர் அங்கே மேற்கொண்ட சில ஆராய்ச்சிகள், இந்த ஆல்கே அதாவது பாசியை வச்சு பண்ண ஆராய்ச்சியும் சரி, வெந்தயம் பாசி பயிறு இதை வச்சு பண்ண ஆராய்ச்சிகளும் சரி, ஒரு கூடுதலாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. முதல்ல வெற்றிகரமாக விண்வெளியை சுற்றுப்பயணம் செய்து வந்த நமது வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மிக ஒரு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வெற்றி இது. பாதுகாப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அவர்கள் இன்றைக்கு நமது பூமியை வந்து அடைந்திருக்கிறார்கள், அதாவது தரையை வந்து தொற்றிருக்கிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நான் ஏற்கனவே குறிப்பிடும் போது சொன்னேன், சாதாரணமாக விமானத்தில் பறப்பவர்கள் யாரும் வீரர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனா விண்வெளி அப்படிங்கிற அந்த 100 கிலோமீட்டர் உயரத்தை தாண்டி செல்லக்கூடியவர்கள் தான் விண்வெளி வீரர்கள் அப்படி சொல்றோம். அப்படி அந்த விண்வெளி பயணம் செய்வது என்பதும், அதே போல பயணம் செய்வதில் எவ்வளவு இடர்பாடுகளோ அல்லது இருக்கிறதோ, நெருக்கடிகள் இருக்கிறதோ, அதே போல பாதுகாப்பாக இறங்குவதும் இருக்கிறது. இப்ப நம்மளே தெரியும், மலையில ஏறணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி, பட் இறங்கும் போது இன்னும் கவனமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப வேகமா கிராவிட்டி பிடிச்சி நம்மளை இழுக்கும் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளவு கிட்டத்தட்ட 28,000 கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் வேகத்தில் சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து மெதுவா பிரிஞ்சு ரொம்ப அழகா பாதுகாப்பா இறங்கி இருக்கிறாங்க. அதனால இதை சிறப்பாக அதை செயல்படுத்திய அந்த திட்டக்குழுவினர் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த விண்வெளி வீரர் இப்போ விவசாய ஒரு நாயகனாகவும் மாறி இருக்கிறார், விண்வெளி விவசாய நாயகனாகவும் மாறி இருக்கிறார். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான செய்தி. நம்ம அடிப்படையிலேயே நம்ம இந்தியா போன்ற நமது நாடுகள் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்த ஒரு நாடு. அப்படிங்கிறதுனால மனித குலத்திற்கு வேற எது இல்லைனாலும் நம்ம வாழ்ந்துடலாம், ஆனா உணவு இல்லைன்னா வாழ முடியாது. அதுபோல இந்த ஆராய்ச்சிகளும், அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளும் மிகவும் மிகவும் நாம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, விவசாயத்துல என்ன மாதிரியான புரட்சிகரமான ஒரு முன்னெடுப்புகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஏற்கனவே பல அறிஞர்களும் சொன்னது போல விண்வெளி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதற்கு இப்போ மனிதர்களை அனுப்புறோம் அப்படின்ற போது அங்கு பயிரிட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஏன்னா எல்லாவற்றையும் நாம் இங்கிருந்து பூமியிலிருந்து தயார் பண்ணி எடுத்து செல்ல முடியாது. ஒவ்வொரு கிலோகிராம் எடை கூடுதலாக இருந்து இதை விண்வெளியிலிருந்து செல்வதற்குமே நம்ம கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பு செலவிடப்பட வேண்டியிருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில விண்வெளின்ற ஒரு அந்த சூழ்நிலையில, மைக்ரோ கிராவிட்டி நம்ம சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில நாம் இப்படி ஏதாவது விவசாயம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அங்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஏன்னா இப்ப நம்ம தரையில் இருக்கோம், வசதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய காற்று அழுத்தம், இங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை, இதற்கு தகுந்தாற் போல நமது உடல் அம்மா வயிற்றிலிருந்து அப்படியே வெளியில அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்படி இருக்கு, உருமாறி இருக்கு. ஆனா இதே அழுத்தமும் இதே ஒரு வெப்பநிலையும் விண்வெளியில கிடையாது இல்லைங்களா. அப்போ அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல நமது உடல் எப்படி மாறுகிறது, அதுல மாற்றங்கள் தகவமைத்துக் கொள்வது போலவே பயிர்களும் அப்படி செய்கின்றதா அப்படிலாம் இருக்குது. ஏன்னா இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஊர்ல இந்த சாதாரண நிலையில ஸ்பைடர்லாம் அதாவது இந்த சிலந்தி பூச்சிகள்லாம் அந்த வலைகள் எல்லாம் பின்னும் இல்லைங்களா. அது போல விண்வெளியிலேயே அது மாதிரி செயல்படுமா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி அந்த ஈர்ப்பற்ற ஒரு, அதாவது நுண்ணு ஈர்ப்பு இருக்கக்கூடிய அந்த நிலையில அதெல்லாம் எப்படி வலை கட்ட முடியும் அல்லது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிகள் தொடர்ந்துருக்கோம். அது போல இந்த தாவரம் வளர்ப்பு, அதாவது பயிர்கள் வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கு. பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, ஒரு செடி நம்ம போட்டோம்னா அது விதை, அதனுடைய வேர்கள்லாம் பூமியினுடைய ஈர்ப்பு விசை நோக்கி கீழே முளைக்கும். அதே போல அந்த குருத்துகள், அந்த தளிர்கள்லாம் சூரிய திசையை நோக்கி மேலே எழும்பும் அப்படின்னு. ஸோ இது ஒரு கண்ட்ரோல்டான ஒரு ஸ்பேஸ், ஒரு லேப், ஒரு ஆய்வகத்துக்குள்ளார ஒரு சின்ன சின்ன எளிய பயிர்களை
முளைவிடக்கூடிய சீக்கிரமாக முளைவிட்டு நமக்கு ரிசல்ட் தெரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பயிர்களைத்தான் நம்ம இப்போ எடுத்துட்டு போய் அங்கே ஆய்வுகள் செய்திருக்கிறோம். ஸோ அந்த வகையில் தான் பயிர் வகைகள்லாம் வெந்தயம் போன்ற சின்ன சின்ன ஒரு வாரத்துக்குள்ளார முளைக்கிறது அல்லது 10 நாட்களுக்குள்ளார தெரியும். நம்மளே நம்ம ஊர்கள் எல்லாம் முளைப்பாரி எல்லாம் கட்டுற பழக்கம்லாம் இருக்குது இல்லைங்களா? அது போல இருக்கக்கூடிய தானிய வகைகள்லாம் பயிர்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம வந்து இப்போ பயிர்கிறோம். நிச்சயமாக அந்த ஸ்பேஸ்ல இந்த வகையான, ஏன்னா ஏற்கனவே இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி தாவரங்கள் எல்லாம் பூக்க வைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த மாதிரி கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தாவரங்கள் பூத்து குலுங்குவதை பார்த்திருக்கிறோம். அதே போல பயிர்கள் முளைத்திருக்கிறதை பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லையுமே இந்த ஆய்வுகள்லையுமே அது மாதிரியான நிறைய ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைத்திருக்கும். அதே போல அங்க ஒரு 15 நாட்கள் 18 நாட்களுக்கு பிறகு இப்போ பூமி திரும்பிய பிறகு இப்போ இங்க இருக்கக்கூடிய அதே பூமியினுடைய ஈர்ப்பு விசை அந்த 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லக்கூடிய அந்த முடுக்கம், அந்த சூழ்நிலையிலும் இந்த அழுத்தத்திலையும் இந்த வெப்பநிலையிலும் அங்கு விளைவிக்கப்பட்ட அல்லது அங்கு முளைத்த அந்த பயிர்கள் இங்க பூமிக்கு திரும்ப கொண்டு வரும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுகின்றன, அதனுடைய மரபியல் பண்புகள்ல என்னெல்லாம் வேகமா வளருதா, ஆனா அங்க இருக்கும்போது ஸ்பேஸ்ல இருக்கும்போது எப்படி முளைச்சது, அதனுடைய வளர் மாற்றங்கள் வளர் வேகங்கள் எப்படி இருந்தது, இங்க இருக்கும்போது அதனுடைய வளரக்கூடிய வேகங்கள் என்ன மாதிரி மாற்றம் இருப்பது அப்படின்னு இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். இரண்டையும் ஆய்வு செய்ய போறோம். ஸோ ஒரு தரையிலிருந்து ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்துல விண்வெளியில ஒரு முற்றிலும் புதுமையான ஒரு சூழ்நிலையில முளைக்க வைக்கப்பட்ட ஒரு பயிர்கள் இங்க பூமியில வந்து திரும்ப அதை வந்து கண்டினியூ பண்ண போறோம். அப்படி கண்டினியூ பண்ணும்போது அதுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது, அதுல வேற ஏதாவது கதிரியக்க வீச்சுகள் ஏதாவது அதை பாதிக்குமா, மரபுகளில் வேற ஏதாவது வித்தியாசமான ஏதாவது தென்படுகிறதா, இது பொருளாக அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து அந்த ஆய்வு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏராளமான ஆய்வு முடிவுகளோட இப்போ விஞ்ஞானிகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நாம் இனிமேல் தான் இதனுடைய முடிவுகள்லாம் ஒன் பை ஒன்னாக ஒன்றன் பின் ஒன்றாக நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ குறிப்பாக நாம் வந்து செய்தது 7 ஆராய்ச்சிகள், சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து செய்தது 7 ஆராய்ச்சிகள் அப்படின்னாலுமே இதனுடைய முடிவுகள்லாம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் ஜெயமுருகன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.